ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு லக்ஸரியான 3 BHK ஃபுல் ஃபர்னிஷ்ட் அப்பார்ட்மெண்ட் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இதோடைய லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈக்காட்டு தாங்கல் இருக்க டிஃபென்ஸ் காலனியில் தான் இதோட லொக்கேஷன் இருக்குது. இதோடைய ஃப்ளோர் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 2378 ஸ்கொயர் ஃபீட்டும், கார்பெட் ஏரியான்னு பார்க்கும்போது 1840 ஸ்கொயர் ஃபீட்டும் இதில் இருக்குது. இதில் ஃபேஸிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஃபேஸிங் வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் பார்க்க போகிறது என்ட்ரன்ஸில் உங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹால் தான் கொடுத்துருக்காங்க. அந்த லிவிங் ஹாலோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 17க்கு 15 வந்துடும் உங்களுக்கு. லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு பூஜா ரூம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதில் லிவிங் ஹாலில் ஃபுல் ஃபர்னிஷ்டுன்றதுனால உங்களுக்கு எல்லா திங்ஸுமே இதிலேயே வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது மாஸ்டர் பெட்ரூம் தான். மாஸ்டர் பெட்ரூமோட சைஸு பார்த்தீங்கன்னா 16க்கு 15 சைஸில் வரும் உங்களுக்கு. இது உங்களுக்கு ஃபுல் ஃபர்னிஷ்டுன்றதுனால உங்களுக்கு எல்லா திங்ஸுமே இதுலேயுமே வந்துடும். உங்களுக்கு மிரர் கபோர்டு, மிரர் வார்ட்ரோப்பு, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்பேஷியஸான அட்டாச் பாத்ரூமும் இதிலேயே வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டைனிங் ஏரியா. டைனிங் ஏரியாவோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17க்கு 13 சைஸில் வந்துடும். இதில் டைனிங் டேபிள் வித் சேர்ஸோடு வந்துடும் உங்களுக்கு. இதில் டைனிங் ஏரியாவிலே நம்ம ஒரு ஏசி ஒன்று போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஹால்லேயே காமன் பாத்ரூம் ஒன்று வந்துடும் உங்களுக்கு. அதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாஷிங் ஏரியா மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கிச்சன் தான். கிச்சன் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஒரு மாடலர் கிச்சன் தான் உங்களுக்கு. கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11க்கு 13 சைஸில் உங்களுக்கு கிச்சன் வந்துடும் உங்களுக்கு. இதில் உங்களுக்கு கிச்சனுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இதுலேயே இருக்கும் வந்துடும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்னிலேருந்து எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிச்சன் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் ஏரியா தான். ஸ்டோர் ரூம் ப்ளஸ் வாஷிங் ஏரியாவும் அதில் வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பால்கனி தான். நல்லா ஸ்பேஷியஸான பால்கனி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பால்கனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைனிங் ஏரியா பக்கத்துலேயே இருக்குது. இது நல்லா ஸ்பேஷியஸாகவும் உங்களுக்கு பெருசாகவுமே இந்த பால்கனி இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் பெட்ரூம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16க்கு 14 சைஸில் வரும் உங்களுக்கு. சேம் நீங்கள் மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்த மாதிரியே தான் இதுக்குள்ளே இருக்கும் உங்களுக்கு. இதில் என்னென்னா உங்களுக்கு அந்த மிரர்லாம் மட்டும் வராது, மற்றபடி உங்களுக்கு வார்ட்ரோப்லேருந்து கபோர்டு எல்லாமே வந்துடும். இதுலேயும் உங்களுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் ஒன்று வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 3வது பெட்ரூம். இதோடைய சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11க்கு 14 சைஸில் இது இருக்குது. மற்ற 2 பெட்ரூமை கம்பேர் பண்ணும்போது இது சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு அந்த பெட்ரூமில் என்னென்னலாம் இருக்கும் அதிலே தான் இதுலேயும் இருக்கும் உங்களுக்கு. இதில் உங்களுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூமும் இதுலேயும் வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் நம்ம அம்யூனிட்டிஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு சிசிடிவி சர்வேலன்ஸ் வந்துடும், சோலார் எனர்ஜி பேனல் வந்துடும் உங்களுக்கு, டெரஸ் கார்டன் வந்துடும், அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு பவர் பேக்கப் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி ரூம் ஒன்று இருக்குது, காமன் வாஷ்ரூம் இருக்குது.
ஓகேங்களா. இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து 2 கார் பார்க்கிங் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் உங்களுக்கு எதனா டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட சென்னை ஃபுல்லாகவே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த லொக்கேஷன் கேட்டிங்கனாலும் அந்த லொக்கேஷன் நம்ம ப்ராஜெக்ட் வச்சுருக்கோம். கீழே இருக்கிற நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள்.